கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்கள்ல போதை பழக்கத்துல அடிமைப்பட்டவர்களா இருந்தவங்க, ட்ரக்ஸ் அடிக்ஷன் சென்டர் ஒன்று இருக்கிறது. அப்படி அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாத என்னையும் கூட கர்த்தர் அந்த இடத்துல பயன்படுத்தினார். எப்படி என்றால், போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டனா இருந்த என்ன, குடி, கஞ்சா, போதை மாத்திரை, அதெல்லாம் ரொம்ப அடிமைத்தனமா துன்மார்க்கமான காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார். அந்த விடுதலையை மற்றவரிடத்தில் சொல்ல அருமையான ஒரு சிஸ்டர் மூலமாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்தோம். நானும் அங்கிளும் இன்னொரு சாம் என்ற ஒரு அண்ணனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த இடத்துக்கு சென்றோம். அவருடைய அநேகர் கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொண்டார்கள். உற்சாகமாய் தேவனை துதித்தார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். அருமையான வார்த்தை இருக்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே அந்த விடுதலைய, அந்த இரக்கத்தை அந்த மக்கள் மத்தியில, அந்த சகோதரர்கள் மத்தியில சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்தார். அந்த போதை வஸ்து, அந்த அனுபவத்தை நான் எப்படி விடுதலை பெற்றேன், எப்படி சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன், எப்படி எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல சொல்லும்போது அவங்களும் சந்தோஷமா எனக்கும் அந்த விடுதலை வேணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி, எசப்பா எனக்கும் ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி அவங்க மனமாற அவங்க ஜெபித்தாங்க. கர்த்தர் நிச்சயமாக நான் நம்புறேன், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அங்க இருக்கிற யாவரையும் விடுதலையாக்க அவரால் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சாட்சியாய் நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை என்னுடைய வாழ்க்கையில தந்தாருங்க. அந்த மெய்யான விடுதலை தான் உங்களுக்கு சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அவர் ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிப்பார், பரிசுத்த ஆவியினால உங்களை நிரப்புவார். அவருடைய அபிஷேகத்தினால எல்லா கட்டுகளையும் நுகங்களையும் கர்த்தர் முறிப்பார். சாத்தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ வாழ்க்கையில நம்மளை தள்ளி நம்மளை சின்னாபின்னமாக்கிடுவான், நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்து நம்ம மீட்டுக் கொள்வராக இருக்கிறார். ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டுக் கொண்டவராக இருக்கிறார். இந்த சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.